வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் கருணாபிசின் வணக்கங்கள். நான் ஏசி ஆனந்த் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ மெசேஜில் என்ன பார்க்குறோம், டிஎன்பிஎஸ்சி Group-I 2021. ஸோ அன்றைக்கி வந்து அது ஜனவரி 3 எக்ஸாம் நடந்துச்சு. அந்த கேள்வி வினாத்தாளினை பொறுத்து சில மாணவர்கள், சில முக்கிய பிரமுகர்கள் வந்து கொஷின் பேப்பரை பார்த்துட்டு வந்து ஒரு மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படி தாம்மா கொஷின் கேட்பீங்கிற மாதிரி, கொஷினுக்கே பஞ்சம் இருக்க மாதிரியும், கொஷினே புக்கில் இல்லாத மாதிரியும், எதுக்கு இப்படி எடுக்கிறீங்கன்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு கனிவான வேண்டுகோளும் விடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து தினமலர் பேப்பரில் வந்தது தான் இது. சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி Group-I தேர்வு ஆணையத்தின் கனிவான கவனத்துக்கு எடுத்துக்கிற மாதிரி என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் Group-I பணியிடங்களுக்கு ப்ரிலிமினரி தேர்வு நடத்த இருக்கிறது. ஸோ நோய் தடுப்பு முன்னெச்சரிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பண்ணியிருக்காங்க. கொஷின் பேப்பர் வந்து எளிமையாக தான் இருந்துச்சு. ஒரே கேள்வி பதிலை ஒட்டியே 2க்கும் மேற்பட்ட, அதாவது வந்து எதனால் அப்படின்னா, இப்போ தனி வட்டி கூட்டு வட்டி ஒரு 5 கணக்கு 6 கணக்கு எடுத்தது. இனிமேல் கொஷினுக்கே பஞ்சன்ற மாதிரி தனி வட்டி கூட்டு வட்டிக்கு 5 கணக்கு 6 கணக்கு கேட்டிருந்தாங்க. அதை நானே பார்த்தேன். அதேமாதிரி வந்து கணித பகுதியில் பல கேள்விகள் மிகச்சாதமாக Group-I கேள்விகளுக்கு கேட்காத மாதிரியும் Group-IV எக்ஸாம் மாதிரி கேட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. சில வினாக்களுக்கு பார்த்த மாத்திரத்தில் தெரிகிறது போன்று தெரிவுகள் தரப்பட்டன. உதாரணத்துக்கு வடக்கு தெற்கு வரிசையில் ஆறுகளை வரிசைப்படுத்தல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி என்று 4 ஆறுகள். இவற்றில் காவிரி மட்டும் தமிழ்நாட்டை சேர்ந்தது. மற்ற 3ம் நமக்கு வடக்கே உள்ளன. தெரிவுகளில் 4வது காவிரி உள்ள விடை ஒன்று தான் இருக்கிறது. இதே போன்று சுற்றுலா தலங்களை பொறுத்தவரை ஒகேனக்கல் தமிழ்நாடு. ஸோ அதை பொறுத்துக்கிற ஒரு ஆப்ஷன் இப்படி இருந்துச்சு. நீலன் சிலை அகற்றும் போராட்டத்தில் கேபி சுந்தராம்பாள் என்பது போல் கேபி சுந்தராம்பாள் என்று தவறுதலாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து நுகர்வு சார்பை தூண்டுகின்ற அகவய ஆவண காரணிகள் ஆவன என்று தமிழாக்கத்தில் போட்டு தாக்கும் ஆணையம் ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கும் பல சொற்களை மாற்றியுள்ளது. நிர்வாக அதிகாரம் என்பதை செயலாட்சி அதிகாரம் என்கிறது. அதிகாரம் என்று தவறாக தரப்பட்டுள்ளது. இது மாதிரி வந்து நிறைய டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் நிறையா இருந்ததாகவும் வந்து சொல்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டம் அல்லது அரசியல் சாசனம் என்று தான் சொல்லி வருகிறோம். ஆனால் ஆணையத்தின் கேள்வித்தால் மீண்டும் அரசியல் அமைப்பு என்றே வந்து குறிப்பிட்றாங்க. அது வந்து டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் நிறைய இருந்ததாக சொல்கிறாங்க. அதுமாதிரி வழக்காடு மன்றம் என்று சொல்வீர்களா, உயர் வழக்காடு மன்றம், உச்ச வழக்காடு மன்றம் என்றும் யாரேனும் எழுதி தந்தால் அப்படியா ஏற்று விடுவீர்களா? அரசமைப்பு சட்டத்தின் பெயர் மீண்டும் பல முறை தவறுதலாகவே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முகப்புரை வினாத்தாளில் முன்னுரை ஆகிவிட்டது. இதே போல் திருத்தம் என்பதை திருத்தல் என்கிறது. எப்போது யாரால் இவ்வாறு மாற்றப்பட்டது? அதேமாதிரி வந்து நிறைய இந்த மாதிரி வந்து சில டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் நிறைய இருந்துச்சு, நானே பார்த்தேன். அதேமாதிரி வந்து ஒரு கேள்வி 310 பக்கங்கள் கொண்ட சர்வே அறிக்கையின் தொடக்கத்தில் என்ன அப்படின்னா, 2019 படி எந்த மாநிலம் அதிக PhD உருவாக்கியிருக்காங்க, தமிழ்நாடுன்ற மாதிரியும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி அவ்வளோ இருக்கும்போது எதுக்கு அந்த கொஸ்டினை கேட்குறீங்கிற மாதிரியும் கேட்டிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா மாநில வாரியாக PhD சேர்ந்தவர்கள் பற்றியது அறிக்கையின் முக்கிய அம்சங்களை விட்டுவிட்டு எங்கிருந்தோ ஒன்று எப்படி கேள்வியாக வந்தது. செய்தியை மட்டும் அல்லாமல் அறிக்கையும் ஒரு முறை பார்த்திருக்கலாம். மொத்த வினாத்தாளிலும் சர்வதேச நிகழ்வு ஒன்று தான் இருந்துச்சு. அதுவும் 2020 உலக சுகாதார நிறுவனம் மற்றும் உலக வங்கியை இணைந்து சாலை பாதுகாப்பு பற்றிய 3வது சர்வதேச கருத்தரங்கு நடைபெற்ற இடம் எது? இந்த மாதிரி வந்து கேட்டதாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து கேள்விகள், அதாவது வந்து அரசமைப்பு சட்டத்தின் பெயர் மீண்டும் பல முறை தவறாக தரப்பட்டுள்ளது. இது ஒருவேளை மாண்பமை நீதிமன்றத்தின் முன்பாக வருமானால் தேர்வாணையம் சங்கடத்துக்கு உள்ளாக நேரிடும். சாசனத்தின் முகப்புரை வினாத்தாளில் முன்னுரை ஆகிவிட்டது. சரிங்களா? இந்த மாதிரி வந்து பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி இந்த ஆர்டிக்கல் எழுதியிருப்போ இந்த மாதிரி வந்து ஒரு வருத்தம் தெரிவித்து கேட்டிருக்காங்க. இதை வந்து டிஎன்பிஎஸ்சி கவனத்துக்கு கொண்டு செல்லணும். கண்டிப்பாக இதை பார்க்குற மாணவர்களும் சரி, படிப்பவர்களும் சரி, ஃபீல்டில் இருக்கணும் சரி, ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதுன்றது கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு நான் ஒரு டைம் சொல்லியிருந்தேன், நான் ஃபீல் பண்ண நானுமே எப்படி இந்த அளவுக்கு கொஷின் எடுக்க முடியும், ஏன் இப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டைம் பத்தில் அது ஒரு விஷயமா இருந்தாலும் கொஷின் பேப்பர் வந்து Group-I தரத்துக்கு இருந்துச்சா அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். எழுதுனவங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ நானுமே எழுதுனேன், அதனால் கேட்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி Group-I மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க, அடுத்த கட்ட நடவடிக்கை இறங்குங்க. இது பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்க்கணும் இல்லையா? Group-I மெயின்ஸுக்கு இன்னொரு பக்கம் இறங்குங்க. இந்தியாவோட நம்பர் 1 அகாடமி அன்அகாடமி. நாம் அவங்க கூட பார்த்திங்கன்னா டைப் வச்சுருக்கோம். அவங்க வந்து Group-I மெயின்ஸுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீயாக வந்து ஏகப்பட்ட கிளாஸ் எடுத்துருக்காங்க. அவைலபிள் ஒன்லி ஆன் அன்அகாடமி ப்ளஸ். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. Group-I மெயின்ஸ் கிராஷ் கோர்ஸ் நிறைய பேருக்கு வந்து Group-I பற்றி ஐடியா இருக்குது. இது ஃப்ரீன்றதால நீங்கள் என்ன பண்ணால் அன்அகாடமி ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோர் டெவலப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சிபி மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் கல்ச்சர், திவ்யா ஜனனி சோசியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, சவுந்தரராஜன் ஜெனரல் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி 11th January ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? அதேமாதிரி வந்து கூப்பன் கோடு இனி ரெஃபரல் கோடு கேட்டாங்கன்னா காமராஜர். இந்த கோடை யூஸ் பண்ணால் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. 10% டிஸ்கவுண்ட். ரெஃபரல் கோடு கேட்டாங்கன்னா காமராஜர்.
அதே போல் இவங்க லைவ் ஸ்பெஷல் கிளாஸஸ், ஸ்பெஷல் மாரத்தான் கிளாஸஸ், டெய்லி டெஸ்ட் சீரியஸ், மார்க் டெஸ்ட், லைவ் குவிசஸ், அன்லிமிட்டெட் ரெக்கார்டட் செஷன், ஃப்ரீ கண்டென்ட் ஆன் Unacademy TNPSC, டெய்லி T20 ஃப்ரீ டெஸ்ட்டு, 150 டேஸ் ஸ்டடி பிளான் எவ்ரி டே. சரிங்களா? 20 கொஷின்ஸ் இன் 20 மினிட்ஸ் 8 மணிக்கு. மண்டே ஹிஸ்ட்ரி, டியூஸ்டே ஜியாகிரஃபி, வெனஸ்டே பாலிட்டி, தர்ஸ்டே எக்கனாமிக்ஸ், ஃப்ரைடே ஜென்ரல் சயின்ஸ், சாட்டர்டே யூனிட் 8, 9, சண்டே ஆப்டிடியூட். சரிங்களா? ஸோ ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் ஏகப்பட்ட இருக்கிறதுல Unacademy ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மட்டும் அடுத்த பெய்ட் கோர்ஸ் பற்றியே நீங்கள் போகலாம். சரிங்களா? இது வந்து குரூப் 2 ப்ரிலிமினரி அண்ட் குரூப் 4 விஏஓக்காக ஸ்டார்ட் பண்ண பேட்ச். சரிங்களா? எனி ரெஃபரல் கோட், அதை ஃப்ரீ கடன் நல்லா பண்ண ரெஃபரல் கோட் கேட்டேன்னா காமராஜர் இந்த கோடை யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஃப்ரீ, அதாவது ஃப்ரீ கண்டென்ட் உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருந்தேன் என்ன கேட்டால் நான் இதை தான் ரெஃபர் பண்ணுவேன். இந்த வந்து ஒரு அரசு ஊழியர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் நிறையா ஸ்பெண்ட் பண்ணணும், உங்களுடைய டைமை கொடுக்கணும், நிறைய வீடியோஸ் பார்க்கணும், நிறைய படிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்க வந்து லைவ் கிளாஸ் கொடுப்பாங்க. நீங்கள் வேலைக்கு போய்ட்டு படிக்கிறதால உங்களுக்கு லைவ் கிளாஸ் வீடியோ கிளாஸ் கிடைக்காததால் இதை யூஸ் பண்ணுங்கள். மந்த்லி 300 தான். சரிங்களா? ஸோ பே பண்ணி படிக்கிறவங்க படிக்கலாம். வேறு ஏதாவது குவரிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து கம்பல்சரியாக கிடையாது. உங்களுக்கு அரசு வேலை வேணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.